கண்ணம்மா கண்ணம்மா என் கண்ணம்மா 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 உன் முகவரி சொல்லடி செல்லம்மா என் கண்ணம்மா 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 என் முண்டக்கண் அழகி கண்ணம்மா உன் முகவரி சொல்லடி செல்லம்மா என் கண்ணம்மா. அதுதான் எங்க பண்றது தெரியல ரைட். ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஜிஎம்எஸ் ப்ரொடக்ஷன். ஸோ இன்றைக்கி 1 மார்ச். ஸோ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:40. ஸோ சாப்பிட போகலான்னு வந்திருக்கோம். ரெஸ்டாரண்ட் சிக்கன் காராம் தானே அப்படின்னு ஒரு கடை. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது போன தடவை மலைக்கு மேலே போய் சாப்பிட்டோம். ஸோ இந்த தடவை கடலுக்கு மேலே போய் சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இல்ல ரெக்கார்ட் இப்ப அடைக்கல, ஃபுல்லா கடைசி வரைக்கும் வரணும். இப்ப நம்ம என்னத்துக்கு லங்கவி தேடி பார்க்கலாம்? லங்கவி அங்கேயே பார்த்துக்கலாம். மைக் வேற போட்டு அதான் லங்கவி. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? தெரியுமே, இவங்க தான் வீட்டு முடிக்கிறது ஏறி போனாங்க. அதோ மேல பாத்துக்கோங்க. உப்பு தான் நிறைய இருக்கு அர்த்தம். Emotional damage. மதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே கரங்கள் ஒசரட்டுமே தேக்கோ வழுத்து மொத்தமே குக்கு குக்குலி பவ ஹவுசே எனக்கு குறையாத மவுசே ஒமேரோ எரிசுகளுக்கும் பெருசுகளுக்கும் பொருசுகளுக்கும் பாமரனுக்கும் கமரிகளுக்கும் லவுசே குக்கு குக்குலி பவ ஹவுசே எனக்கு குறையாத மவுசே ஒமேரோ எரிசுகளுக்கும் நம்ம சாப்பிட்டது 86 வெள்ளியும். ஆனா எனக்கு ஆக்சுவலி வேலை குறவுதான். ரப்பம் வரைங்க நம்ம எல்லாம் சாப்பிட்டது பிளஸ் அடிஷனலா வேற என்னன்னு சொன்னோம் போல. 89 89 கிலோ.
கொடுங்க வாங்க அங்க வெளியே போய் பேசலாம். ஓகே நாசி பூத்து வந்து 1 2 இட்லி, 4 ஆர்டர் பண்ணாலும் 8 இட்லி, தொம்யம் வந்து 8 இட்லி, தொம்யம் மயம், நாசி கோரம் பப்ரிக் வந்து 9 50 காசு. ஓ பப்ரிக் சீ ஃபுட் வந்து 9 50 காசு. ஆயம்னா 8 இட்லி. முட்டை வந்து 1 3 இட்லி. அதுக்கப்புறம் நார்மல் தான். சரி 89 ரிங்கிட். ஓகே தான். எப்படி ப்ரோ ஓகேவா? வேலை ரீசனபிள். என்ன மட்டும் காட்டுறீங்க? இவர் தான் கேமராக்கு பின்னால் இருக்காரு. ஃபைனலி சன்செட் பார்க்கறது நல்லா இருக்கு. ஒரு ஜாலியாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு வந்து மீன் பிடிக்கிறவங்க மட்டும்தான் இறங்கணும் போல. ஆனால் பக்கத்துலாம் ஜாலாலாம் இது வலைலாம் போட்டுருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி ஹேப்பனிங்காக இருக்குது கடை. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண் அங்கே தான். இன்றைக்கி சன்செட் வந்து செம்பிலான்ஸுங்க டூஜர்ஸுங்க. மணி இப்போ தான் 7. ஆனால் 1/2 மணி நேரத்துக்கு தண்ணி இறங்க. அவங்க வந்து ஏதோ ஃபோட்டோகிராஃபி ஏதோ கிரியேட்டிவிட்டியாக ட்ரை பண்ணுறாங்க. அது உயிரோட இருக்கு. யாரு? இந்த செல்லுல அந்த நண்டு. நீ இதெல்லாமே அது. அப்போ எதுக்கு அதை நோடுறீங்க? அது வெளியே வந்தா வீடியோ எடுக்கலாம். இது அந்த சவுண்ட் ஆக்சுவலி ஒரு மாதிரி காடி ரேம் எடுத்தாங்க. ப்ரோ திடீர்னு சவுண்டு மைக்கு வேலை செய்யலாம். ஐயோ மகனே அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. வேலை செய்யலாம் நான் பண்ணுறேன். ஆனால் எனக்கு மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்கு. ஏன்? நிறைய மீன் செத்து கிடைக்காது. தற்கொலை ப்ரோ. மேபி அது தப்பு பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாமே வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். மனசுக்குள் வீசாத நான் என்ன செய்வேன்? வான் மேல என்ன அறியாம நான் பறந்தேனே, ஆகாயம் கடந்தேன். புரியாத என் கனவு